शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवप्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ज्योतिर्मयं शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजितनिरीशम् अद्यन्तशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ज्ञानानन्दमयं देवं पञ्चकृत्यपरायणं सर्वव्यापिनमीशानं विश्वकर्माणमाश्रयेत्। ॐ सहना भवतु सगणो भुनक्तो सकलवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ஓம். காண்ட மகாபுராணம் நேற்றைக்கு பார்த்தோம். விஸ்வகர்ம மகாத்மியம் நாகரகாண்டத்தில் இதற்கு மூல கிரந்தம் தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பதிவு செய்திருக்கின்றோம். அது ஆக்சுவலா அது வந்து காசி காண்டத்துல விஸ்வகர்மேஸ்வரர் விஸ்வகர்ம லிங்கேஸ்வரர் விஸ்வகர்மேஸ்வரனுடைய மகிமையை அது வந்து எடுத்து பேசுறது இந்த காசி காண்டத்துல. அது இன்னைக்கு வந்து சின்ன குறிப்பு மட்டும் அது இப்பதான் கிடைச்சது. ஸோ அந்த பதிவு மட்டும் செய்திருக்கோம். படித்து பார்த்துட்டு அது பின்னாடி அதை பற்றி உண்டான பதிவுகள்லாம் செய்யப்படும். ஒருவேளை இது நாகர காண்டமாக இல்லாமல் காசி காண்டமாக இருக்கலாமா அப்படின்னு அதில் ஒரு தேடுதல் ஆரம்பித்திருக்கின்றோம். மேபி அதில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை முழுமையாக அதைய ஆய்வுக்கு உட்படுத்தி அதைய சீக்கிரம் பதிவு செய்வோம். அதில் இந்த காசி நகரமானது காசி நகரத்தினுடைய மகிமையை, கங்கை நதியினுடைய மகிமையை, அந்த ஸ்தலத்தில் இந்த விஸ்வகர்மேஸ்வர பிரதிஷ்டாபனை செய்யப்பட்டது, நிர்மிதம் செய்யப்பட்ட இந்த பிரபாசா புத்திரன் விஸ்வகர்மன். அந்த விஸ்வகர்மனால் நிர்மாணம் செய்யப்பட்டது இந்த விஸ்வகர்மேஸ்வரன். அங்க இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதனுக்கு பேர் வந்து விஸ்வகர்மேஸ்வரன். அந்த பிரபாசானுடைய புத்திரன் தான் இந்த விஸ்வகர்மன். அவ யார் அப்படின்னு பார்த்தா கஷ்யப்ப ரிஷிக்கு வந்து அதிதி திதிதி என்று சொல்லக்கூடிய 2 மனைவிகள். அந்த திதிக்கு பிறந்ததெல்லாம் தேவர்கள், அந்திக்கு பிறந்ததெல்லாம் தேவர்கள், திதிக்கு பிறந்ததெல்லாம் அசுரர்கள். ஒன்று அப்படியே ஒன்று இப்படி இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்திரலோகத்துல அங்க வேள்வி செய்யக்கூடியவர் திரிசிரஸ் என்று சொல்லக்கூடிய 3 முகங்களை உடையவர். அவருக்கு திரிசிரஸ் பேரு. அவர் யாருனாக்கா அவரு விஸ்வரூபன் என்று சொல்லக்கூடிய. அப்போ அங்க இந்திரலோகத்துல யாக யஜ்ஞ வேள்வி செய்யக்கூடிய கஷ்யப்ப ரிஷியினுடைய புத்திரனாக அவர் யாருன்னா அவரு விஸ்வகர்மா. அங்க ஒரு விஸ்வ பிராமணர் விஸ்வகர்மா அந்த இந்திரலோகத்துல குருவாக இருந்து இந்த யஜ்ஞ வேள்விகளை செய்துட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருனாக்கா அந்த 3 முகங்களில் இருந்து ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களை அவர் ஜபம் செய்து கொண்டு அதை வேதங்களை ஓதிக்கொண்டு அந்த யஜ்ஞ வேள்விகளை செய்வார். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா ரம்பா ஊர்வசி மேனகா இந்திரலோகத்தில் அவங்க 3 பேர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள். அப்படி அந்த இந்திரலோகத்தில் எல்லா ரிஷிமார்களும் தேவர்கள் எல்லாம் புடைசோடு அமர்ந்திருக்கிறார்கள்.
அப்ப திரிசரஸ் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நம்முடைய இப்ப நான் திதி அதிதி, கஷ்யபரிசிக்கு 2 மனைவிகள் திதி அதிதி. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பிரகலாதனுடைய அப்பா ஹிரண்யகசிபு யார் அப்படின்னாக்கா கஷ்யப்பருடைய புத்திரன். இங்க ஹிரண்யகசிபு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அவரும் என்னுடைய பிரதர் தானே, என்னுடைய சகோதரன் தானே அப்படின்னு என்ன பண்றாருனாக்கா, அவர்களும் வாழ்வு செழிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆகுதியை கொடுத்துறாரு திரிசரஸ். அப்ப இந்திரனுக்கு கோபம் வந்து அவருடைய தலைய கொய்துறாரு. யாரு? திரிசரஸ் விஸ்வரூபன். அப்ப இப்ப என்ன பண்றாங்க, அதிதி மிகுந்த சோகத்திற்கு உள்ளார். அந்த புத்திரன் சோகம் தாங்க முடியாம மிகுந்த சோகத்திற்கு உள்ளார். அப்போ கஷ்யப்பர்கிட்ட சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி சோகத்துல இருக்கிற, என்ன காரணம்னா இந்த மாதிரி என்னுடைய புத்திர சோகம், இந்திரன் இந்த மாதிரி பண்ணிட்டார். அப்ப இந்திரனை வந்து ஏதாவது பண்ணணும் செய்யணும் அப்படின்னு அப்பதான் அவர் சொல்றாரு, அதற்கு ஒரு புத்திரனை நான் உருவாக்குறேன், கவலைப்படாத அப்படின்னா அவருக்கு. அப்ப அவர் உருவாக்குவது தான் விஸ்வகர்மா. அந்த விஸ்வகர்மா யாரு அப்படின்னாக்கா, அவருக்கு நம்ம என்ன சொல்றோம், தேவசிற்பி விஸ்வகர்மான்னு சொல்றோம். அந்த அப்போ அவர் என்ன பண்றாருனாக்கா, கஷ்யபனுடைய தபோ வலிமையினால இந்திரனையும் எதிர்கொள்ள வேண்டும். அப்போ லோகத்துக்கு உண்டான சிருஷ்டியை அவன் செய்யக்கூடிய அந்த ஞானத்தோடு அவன் இருக்க வேண்டும் அப்படின்னு அப்போ உருவாகுவதுதான் விஸ்வகர்மா. அப்போ அவர் என்ன பண்றாரு, அப்ப திரிசரஸ் போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யார் வர்றா, இவர் வர்றார். அவருடைய அந்த விஸ்வகர்மாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, சின்ன வயசுல காசியப்பர் என்ன பண்றாரு, குருகுலத்திற்கு வேதம் படிப்பதற்காக குருகுலத்துக்கு அனுப்புறாரு. அப்போ சின்ன பையன் 6 வயசு ஆனா உபநயனம் முடிந்து அப்போ இன்னொரு குருகுலத்துக்கு அனுப்புறாரு. அப்ப அந்த குருகுலத்துக்கு போனா அந்த வீடு பார்த்தா சின்ன ஒரு குடிசை பர்ணசாலை. அங்க குரு பத்னி அண்டு குரு மாதா குரு. அப்ப 2 பேரும் அங்க இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, அங்க படிக்கிறார், சிஷியனா போய் சேராரு. அப்ப குருமாதா என்ன பண்றாங்க, டெய்லி இங்க எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி உணவுகளை டெய்லி செஞ்சு கொடுக்கறாங்க. குரு தினந்தோறும் பாடம் நடத்துறாங்க. இதே ரொட்டீன் தான் அங்க நடக்கிறது. அப்புறம் உடனே இவர் பாக்குறாரு, என்னடா நம்ம குருமாதாவும் குருவும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு, ஒரு பர்ணசாலை சின்னதா இருக்கு என்ன. அப்புறம் உடனே அவர் போய் அந்த பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குருதட்சிணையா என்கிட்ட நீங்க என்ன, நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரயத்தனப்படுறேன். அப்ப உடனே குருமாதா சொல்றாங்க, குருவுக்கு வந்து நல்ல ஒரு கிரகம் மட்டும் நீ நிர்மாணம் பண்ணி கொடு, நீ நிர்மாணத்தினுடைய அதிபதி அல்லவா. அப்ப உடனே சொன்ன மாத்திரத்திலேயே அவர் என்ன பண்றாரு, நினைத்த மாத்திரத்திலேயே சங்கல்ப மாத்திரேன என்ன நினைச்சாரோ அப்படியே அது படைக்கப்பட்டது. அதனாலதான் இப்ப இது பின்னாடி வருது. என்னன்னாக்கா, கிருதயுகம், திரேதாயுகம், தோபாரயுகம், கலியுகம். அந்த விஸ்வகர்மா என்ன பண்றாருனாக்கா, கிருதயுகத்துல நினைச்ச மாத்திர சிருஷ்டி ஆகுது. திரேதாயுகத்துல பார்த்த மாத்திரத்துல சிருஷ்டி ஆகுது. தோபார யுகத்துல மந்திரத்தினால சிருஷ்டி ஆகுது. கலியுகத்துல கரத்தினால் சிருஷ்டி ஆகுது. புரிஞ்சுதா? அப்ப கிருதயுகம், திரேதாயுகம், தோபார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களில் நினைத்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் மந்திரத்தினால் சிருஷ்டி செய்யப்படுகிறது. அப்படி அந்த தன்னுடைய குருகுல வாசமாக இருந்து நினைத்த சங்கல்ப மாத்திரேன அந்த அவர் ஸ்தாபிதம் பண்ணிட்டு, அப்ப குரு என்ன பண்றார் அப்படின்னாக்கா, நீங்க நிறைய கேத்ராடனம் பண்ணணும். கேத்ராடனம் எதுக்கு பண்றது அப்படின்னாக்கா, எதுக்கு இங்கிருந்து வந்து நாம கேதார்நாத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா, அப்ப ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை, இந்த கேத்ராடனம்லாம் எதற்கு பண்ணணும்னாக்கா, அந்த கேத்ராடனங்களினால் நம்முடைய பாவங்கள் போக்குவது ஒன்று அது இருந்தாலும் கூட,
நம்முடைய பரிபக்குவ நிலையை அது நமக்கு உயர்த்தும். நம்முடைய பக்குவ நிலையை அது உயர்த்தும். அவர் என்ன பண்றாருனாக்கா, நீ இங்கிருந்து காசிக்கு போன்றார். அப்ப அங்கிருந்து காசிக்கு வர்றார். காசிக்கு வந்து அந்த கங்கையில காசி கஷேத்திரம் ரொம்ப பிரசித்தமானது. அப்படி அந்த கங்கையில கங்கையினுடைய அந்த கரையில இருந்து தபஸ் பண்றார். அப்ப கங்கையினுடைய மகத்துவம் என்ன, பெருமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு சின்ன கதை. அது இதுலயே தான் வருது. அது வருது. அப்போ கங்கை, அதாவது காந்த மகாபுராணத்துல வருது. அதுல கங்கையோட மகத்துவத்தை சொல்லும் பொழுது ரிஷி வந்து ஸ்நானம் பண்ண வரார். ஒரு ரிஷி ஸ்நானம் பண்ண வர்றச்ச அங்க கங்கையை பார்த்து இத்தனை பேர் வந்து எல்லாம் ஸ்நானம் பண்றாங்க, இதுல குளிச்சா என்னுடைய பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு எவ்வளவோ ரிஷிகள் எல்லாம் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க. அதுக்காக இங்க வந்து நம்ம ஸ்நானம் பண்றோம். எதுக்கு கங்கையில போய் குளிக்கிறோம்னாக்கா, எவ்வளவு குளிக்கிறோமோ நான் பரிசுத்தப்படுத்தப்படுவேன். எப்படி தங்கத்தை கீழே போட போட அது என்ன ஆகுது, பவித்திரத்தன்மையை பெறுகிறதோ அது போல நான் கங்கையில் மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது என்ன ஆகுது, நானும் ஒரு பவித்திரத்தன்மையை பெறுகிறேன். இது உண்மை, இது சத்தியம். அது அது அந்த அந்த கங்கையில மூழ்கி ஒருவன் எழுந்து விட்டேனேயானால் கண்டிப்பா அது அவன் பவித்திரத்தன்மையை, புனிதத்தன்மையை பெற்று விடுகிறார். இது வந்து சத்தியமான உண்மை. அப்ப இத்தனை பேரும் தினந்தோறும் இத்தனை மக்கள் வந்து இந்த கங்கையில மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறார்களே, இந்த பாவங்கள்லாம் கங்கையாக மாதா உன்னைத்தானே வந்து அடையும். அப்ப இத்தனை பாவங்களை நீங்கள் தாங்கிக் கொண்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ரிஷி கேட்கிறார். அப்ப உடனே மாதா சொல்றாங்க, கங்கா மாக்கா, அப்படி இல்லம்மா, அப்படி இல்லப்பா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, எத்தனையோ பேர் தினந்தோறும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த பாவத்தை சமர்ப்பணம் செய்யறாங்க. நான் எதை நான் வச்சுக்கிறது இல்லை. நான் நேரம் கொண்டு போய் என்ன பண்றேன், கடல்ல சேர்த்துடுறேன் அப்படின்ற. ஓ அப்படியா, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா, நீ அவர்கிட்ட தானே போய் கேட்கிறேன். கேட்டா எனக்கு தெரியாது, என்னுடைய பணி முடிந்தது, அதை நான் எடுத்துக்கொண்டு சமுத்திர ராஜாவிடம் ஒப்படைத்து விடுவேன். ஓஹோ, அப்படின்னு ரிஷிக்கு என்னன்னாக்கா, ஸ்நானம் பண்ண வந்தவருக்கு இதுக்குண்டான விடையை கண்டுபிடிக்காம நம்ம இங்க குளிக்கிறதா முடியும் இல்லைன்ட்டு நேரம் என்ன பண்றார், சமுத்திர ராஜா கிட்ட போனார். அவ போய் இவ்வளவு விஷயத்தையெல்லாம் பேசி, சரி கங்கையில வந்து எத்தனையோ புனித நதிகள்லாம் சொல்லப்படுறது. அப்போ இந்த பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனா, கோதாவரி, நர்மதா, காவேரி, இந்த மாதிரி நதிகள் எல்லாம் வந்து மூழ்கினோமேயானால் என்ன புனிதத்துவத்தை பெறுகிறோம். அதுல ரொம்ப உத்கிருஷ்டமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னாக்கா கங்கா. கங்கா வந்து என்னன்னாக்கா, எத்தனையோ யுகங்களாக இந்த கங்கை பிரவாகமானது ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பூமி எப்போ உருவாச்சு நமக்கு தெரியாது. அன்றிலிருந்து இன்ற வரைக்கும் கங்கை பிரவாகம். அது எந்த காலத்திலேயே அது நின்றுதில்லை, வற்றுனதா சரித்திரம் இல்லை. எத்தனையோ நதிகள் கால ஓட்டத்தில் காணாமல் போயிடுறது உண்டு, வற்றி போவது உண்டு. இன்ற வரைக்கும் அந்த கங்கை பிரவாகமானது நிற்கல, வேற மாதிரி அது ஃப்ளோ போயிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி அந்த கங்கா மாதா தன்னுடைய பணி முடிந்தது, அதே கொண்டு போய் நான் கடல்ல. அப்ப இந்த மாதிரி எத்தனையோ இந்த பாவங்கள்லாம் இந்த சமுத்திர ராஜா அவர் எப்படிடா தாங்குறாரு அப்படின்னு நேரம் அங்க போய் கேட்டார். சமுத்திர ராஜா தபஸ் பண்ணி பிரார்த்தனை பண்றார். சமுத்திர ராஜா கிட்ட கேட்டார், இந்த மாதிரி எத்தனையோ மக்கள் இந்த பாவங்களை எல்லாம் வந்து சமர்ப்பணம் செய்கிறாங்களே, அதையெல்லாம் தாங்கள் வாங்கி நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு. அப்போ சமுத்திர ராஜா சொன்னாரா, நான் என்னப்பா, நான் அந்த பாவங்களை வச்சுக்கிறது இல்லை, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், சூரிய பகவான் ஆவியா அவர் வாங்கிப்பாரு. அப்படியா அப்படின்னு என்ன பண்றாரு. அப்ப சூரிய கிரணங்களின் மூலமாக அந்த பாவங்கள் என்ன ஆகுது, ஆவியாகி மேல போயிருது. அப்ப சூரிய பகவான் தான்
தானே நீ அடுத்தது அவர்கிட்ட போறதே அப்படின்னு. உடனே என்ன பண்றாருனாக்கா நேரா சூரிய பகவான் கிட்ட போனார். இதே கேள்விய கேட்டார். இது மாதிரி எவ்வளவோ வருது, சமுத்திரத்துல வந்து சேருது, அதெல்லாம் நீங்க ஆவியாகி நீங்க எடுத்துக்கிறீங்களே, அப்போ அதை நீங்க எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்டார். ஒன்னு அப்ப பார்த்தாரு, அது நான் வந்து ஒன்றும் பண்றது இல்லை, அது நான் அப்படியே மேகமா அனுப்பிச்சுடுவேன், அது நான் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னாரு. அப்படியா? உடனே எப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். நீ அவர்கிட்ட தானே போய் கேட்கணும். நேரம் மேக பகவான் கிட்ட வந்தார். அப்ப மேக பகவான் கிட்ட வந்து கேட்டார், நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் திருப்பி பூமிக்கே அனுப்பிச்சு பாவங்கள் எல்லாம் மறுபடியும் என்ன ஆகுதுனாக்கா மறுபடியும் பூமிக்கு அனுப்புறீங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னாரா? அது நீங்க பூமி மாதா கிட்ட தான் போய்க்காரு. உடனே அங்கிருந்து நேரம் என்ன பண்றாரு? பூமி மாதா கிட்ட வந்தார். பூமி மாதா, தாங்களே மிகவும் பொறுமையின் சிகரம், எத்தனையோ பாரங்களை தாங்குறீங்க, நீங்க இந்த பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த பாரத்தை தாங்கள் எப்படி தாங்குறீங்க அப்படின்னா அப்படின்னே பூமி மாதா சொன்னாங்க, நான் வச்சுக்கிறது இல்லப்பா, அதை சாவரங்களாக தானியங்களாக நான் வளர்க்கணும். அது எங்க மறுபடியும் எங்க போகும்? அப்ப என்ன ஆகுது? சுழற்சி. அப்ப இந்த கங்கைக்கு புனிதம் எதனால வருது? அப்ப கங்கைக்கு உடனே ஒரு ரிஷி என்ன பண்றாருனாக்கா, அப்ப இந்த பாவத்தை வாங்குறாங்க, கங்கையை வந்து மூழ்கினா புனிதம்ங்கிறாங்க, பவித்திரத்தன்மை அடைகிறான், மறுபடியும் போகுது, மறுபடியும் சர்க்கிள் போயிட்டே இருக்கு. அப்போ கங்கை எதனால புனிதமாகுது அப்படின்னு மறுபடியும் என்ன பண்றாரு? கேட்கிறார். கங்கா மாதாக்கிட்டே போனாரா? அப்ப கேட்டாரா? சரி, இதுக்கும் எனக்கு ஒரு கிடைச்சிருக்கு, மறுபடியும் அது போகுது, சர்க்கிள் ஆகுது, மறுபடியும் போகுது, மறுபடியும் அது வருது. அப்ப அது சர்க்கிள் போயிட்டே இருக்கு, இதற்கு ஒரு முடிவே இல்லை. அப்ப இதன் மூலமாக இந்த கங்கை, அப்ப இந்த புனிதத்திற்கு அந்த புனிதம் எதனால வருது அப்படின்னு கேட்டா அப்ப சொல்றாங்களா மாதா, உங்களை போன்ற தபஸினால் நீங்கள் மூழ்குவதினால் இந்த கங்கை புனிதம் அடைகிறது அப்படின்னா. அப்போ அந்த ரிஷி, அதனால நீங்க கண்டிப்பா அந்த கங்கையில நீங்கள் மூழ்கும் பொழுது இந்த கங்கை புனிதம் அடைகிறது, அந்த புனிதம் இவருடைய பாவத்தை போக்குகிறது. அப்போ இது என்ன சொல்றதுனாக்கா, ஒரு சன்னியாசி, ஒரு யதி, அப்போ அவர் நல்ல ஒரு ஆத்மா, அவன் நல்லதையே நினைப்பவனாக இருக்க வேண்டும், சாந்த குணமுள்ளவனாக இருக்க வேண்டும், சமதம குணாது குணங்களை உடையவன். அப்படி ஒரு அந்த ஞானி அந்த கங்கையில் மூழ்குவதன் மூலமாக அது புனிதத்தை பெறுகிறது, அந்த புனிதத்தினால் இவருடைய பாவத்தை போக்குகிறது. இதுதான், அதனாலதான் இந்த கங்கையினுடைய மகத்துவம் வந்து அப்ப ரிஷிகளினுடைய ஞானிகளினுடைய தபஸினால் இது நடைபெறுகிறது. அப்படி இந்த கங்கையினுடைய மகத்துவத்தை, பெருமையை அதை எடுத்து பேசுது. அப்படி அப்ப இந்த மனிதன் என்ன நினைக்கிறான்? அது போகுது, மறுபடியும் என்ன பண்றான்? சுழற்சி. அதனாலதான் இந்த சுழற்சி. அதனால என்ன பண்றோம்னாக்கா மறுபடியும் அது எல்லாமே இதெல்லாம் எதனால நாம வந்து போக்க முடியும்னாக்கா, சாசி கேத்திரத்துல போய் கங்கையில மூழ்கி எழுந்தா புனிதத்துவை அடைவோம், அந்த புனிதத்தை பெறுவதன் மூலமாக விவேக புத்தியை பெற்று ஞானத்தை அடைவோம். அப்ப ஞானத்தினால் மட்டும்தான் ஞானாத்மி தக்த கர்மான், இந்த கர்ம வினைகள், இந்த பாவங்கள் ஞானத்தினால் இதை மட்டும்தான் போகும். அப்ப காசி சேற்றம் போய் மூழ்கி அப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா அங்க இந்த வேதாந்த விசாரத்தை செய்ய வேண்டும். அதனால காசி, ரிஷிகேஷ் இதெல்லாம் எதுக்கு போறது அப்படின்னாக்கா, அந்த கங்கை கரையில அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு உபதேசங்களை பெறுவதன் மூலமாக அவனும் என்ன ஆகுது? ஞானத்தை சீக்கிரம், அது ஸ்தல விசேஷம்னு சொல்றோம். அது ஸ்தல விசேஷத்துக்கு ஏன்னா அங்கு எத்தனையோ யுகங்களாக இந்த உபதேசங்கள் நடந்து கொண்டே இருந்ததுனால, அதனாலதான் அங்க ஒரு சாதகன் அங்க போனா மனம் என்ன ஆகுதுனாக்கா லயமாயி.
ஏகத்துவ புத்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது ஸ்தல விசேஷம். எதுக்கு கோயிலுக்கு போறோம் அப்படின்னாக்கா, கோயிலுக்கு போனா நம்முடைய மனமானது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஒடுக்க நிலையை வருகிறது விடுமாறு. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அது ஆட்டோ கண்ட்ரோல். அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ கோயிலுக்குள்ள போனாலே அது வருது ஆட்டோமேட்டிக்கா. அது என்ன ஆகுது, அப்ப என்ன அங்க அங்க என்ன சாப்ட்வேர் வச்சிருக்காங்க, நீ உள்ள என்ட்ரானா ஆட்டோமேட்டிக்கா மனம் வந்து அந்த சாப்ட்வேர்ல இணைஞ்சு லயமாயி. அதற்காக ஸ்தல விசேஷம், கேத்திர விசேஷம். இது எதுக்கு அப்படின்னாக்க, இங்கிருந்து எதுக்கு கேதார்நாத் அவ்வளவு கஷ்டத்திலையும் போய் அங்க இருந்து அத்தனை குளிர்ல இருந்து உணவு இல்லாம சுடுதண்ணி கூட வாய்ப்பு இல்லாம எதுக்கு அங்க போய் இருக்கணும், அந்த ஸ்தல விசேஷம் விசேஷம்னு ஒண்ணு இருக்காது. இங்கிருந்து நம்மளாவது பிரயாணம், ஆதிசங்கரர் கால்நடையாகவே நடந்திருக்காரு. திருநாவுக்கரசர் போயிருக்கிறார், ஆதிசங்கருக்கு போனது பெருசு இல்லை. திருநாவுக்கரசர் போய் தரிசனம் பார்த்திருக்காருன்னா அப்ப நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது கேதாரீஸ்வரர். இதுல வருது காசி காண்டத்திலேயே கேதாரீஸ்வர மகாத்மியம்னு அத்தியாயம் இருக்கிறது காசி காண்டத்துல. அதை தொடர்ந்துதான் விஸ்வகர்ம மகாத்மியம் வருது. இந்த காசி காண்டத்துல இவ்வளவு பெருமையை அதை சொல்லப்பட்ட காசியுடைய மகத்துவத்தை பேசப்பட்டிருக்கு. அதனாலதான் அங்க இன்னைக்கும் காக்கா பறக்காதும்பாங்க. பெரிய விஷயம் எவ்வளவோ இருக்கு, மாடு விட்டாரும்பா எவ்வளவு இருக்கு. ஆனா சரி, அது ஒரு பக்கம். அது அந்த அளவு மகத்துவம் வாய்ந்தது அந்த தேசம். அப்படி அந்த கஷேத்திரத்துல வந்து என்ன பண்றாரு, இவர் தபஸ் பண்றார். அப்ப உடனே என்ன பண்றாரு, பார்வதி தேவியோடு பரமேஸ்வரன் எழுந்திரடி அப்ப அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி இங்க விஸ்வகர்ம லிங்கேஸ்வரனை ஸ்தாபிதம் செய்வாயாக அப்படின்னு செய்யப்பட்டு அதற்கு பரமேஸ்வரன் பூஜை செய்து அந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை அங்கே நிலைநாட்டுகிறார். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அந்த காசி கஷேத்திரம். அந்த காசி கஷேத்திரம், அந்த காசி விஸ்வகர்மேஸ்வரன் விஸ்வகர்மாவினால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டவர். அதனாலதான் இந்த என்னன்னாக்கா, இது என்ன சொல்றது அப்படின்னா, எந்தெந்த ஆலயங்கள் எல்லாம் விஸ்வகர்மேஸ்வரனுடைய அந்த பாரம்பரிய மரபுப்படி கட்டப்பட்ட அனைத்து கோயிலும் பிரசித்தியாக இருக்கும். சாட்சி அது. ஸோ அப்படி மகோன்னதமானது அப்படிப்பட்ட அந்த காசி கஷேத்திரம் விஸ்வகர்மேஸ்வரனுடைய மகத்துவம். அப்போ அவரு என்ன பண்றாரு, அப்ப அங்க வந்து அந்த தேவசில்பி விஸ்வகர்மாவுடைய தபசு மகத்துவம் இதெல்லாம் பேசப்படுறது. இப்ப தாடி வச்சுட்டு இருப்பார் இல்லையா, அதெல்லாம் வந்து பின்னாடி லேட்டர் எடிஷன் அதெல்லாம். அப்ப அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கறத நாம டிராயிங் போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம இது ரிக்வேதத்துல பார்க்கணும் இல்லையா, விஸ்வகர்ம சூக்தம் பார்க்கிறோம். மண்டலம் 10, 81, 82. அவர் பௌவன விஸ்வகர்ம மகரிஷி புவன புத்திரகா, புவன புத்திரகா. ரிக்வேதம் முழுவதும் வாமதேவ ரிஷியினால் பார்க்கப்பட்டது. அனைத்தும் அதிகமா அதுல வரக்கூடிய கிட்டத்தட்ட 46 பெண் ரிஷிகள். இதுல ரிக்வேதத்துல கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட, கிட்டத்தட்ட அது 400 ரிஷிகள் வர்றாங்க ரிக்வேதத்துல. ரிக்வேதத்துல 400 ரிஷிகள் வராங்க. அந்த 400 ரிஷிகள்லயும் வந்து இந்த வாமதேவ என்று சொல்லக்கூடிய ரிஷி அதிகமான மந்திரங்களை பார்த்தார். அதுல நம்முடைய புவனபுத்திரன் பௌவன விஸ்வகர்ம ரிஷி அவர் தான் இந்த ஆதி சக்தியாக விளங்கக்கூடிய அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை, பரமேஸ்வரனை, பரபிரம்மத்தை முதல்ல அவர் என்ன பண்றாரு, வெளிக்கொண்டு வர்றார். அவர் தான் அவருடைய திருஷ்டியில பார்த்ததுதான் அந்த சூத்திரம், அந்த மந்திரம். அத யஜிமா விஸ்வா புவனானி ஜுக்பத்ரிசீர் ஹோதா மிசசாசா பிதானகா. இது அனைத்திற்கும் பிதாவாக இருக்கக்கூடிய யஜிமா விஸ்வா புவனானி. இந்த புவனத்திற்கு, புவனம்னா அண்ட பிரம்மாண்டம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த புவனத்திற்கு அது யார் பிதாவாக இருக்கிறாரோ அவரு சிருஷ்டி எப்படி பண்றார் அப்படின்னு பார்த்த மாத்திரத்திலேயே, நினைத்த மாத்திரத்திலேயே சிருஷ்டி. இந்த ரிஷியின் பெயர் என்ன குருஜி? அந்த யஜிமா அந்த ரிஷி பார்த்து சொன்னீங்க, அந்த ரிஷி பேர் விஸ்வகர்ம, பௌவன விஸ்வகர்ம ரிஷி. பௌவன விஸ்வகர்ம, புவன
புவன விஸ்வகர்மா ரிஷி என்ன பண்றோம்? நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா? அதாவது சைவத்தை சிவனை பின்பற்றுவர்கள் சைவர்கள், விஷ்ணுவை பின்பற்றுவர்கள் வைஷ்ணவர்கள், விஸ்வகர்மாவை பின்பற்றுவர்கள் வைஷ்ணவர்கள். வைஸ்வ கர்மா நம்ம என்ன சொல்லணும்? வைஷ்ணவர்கள்னு எப்படி அவர்கள் சொல்லும் பொழுது, அவர்கள் சைவர்கள் சொல்லும் பொழுது, வாட் we have talked about வைஸ்வகர்மணஹா. ஓகே, வைஸ்வகர்மணஹா. அப்போ வைஸ்வகர்மணா, அப்போ வைஸ்வகர்மண யஜ்ஞம் அப்படின்னு கிருஷ்ண யஜுர்வேதம் கீர்த்தியா சொல்றது, பெருமிதமா சொல்றது. இதை தொடர்ந்துதான் ஒரு வைஷ்ணவம் உருவாகிருக்கலாம். ஆமா, அப்படிதானே. விஷ்ணுச்ச விஸ்வகர்மா. விஷ்ணுவே நாராயண சப்தம் வேதத்துல கிடையாது. நாராயண சப்தம் வேதத்துல கிடையாது. சோ ரிக்வேதம் முழுவதும் நமக்கு வந்து எந்த இறைவன் பேசப்படுகிறார் அப்படின்னாக்கா, ரிக்வேதத்துல அதுலயும் 1, 2, 3, 4 இட் இஸ் ரொம்ப ஓல்டஸ்ட் வேர்ல்டு. 1, 2, 3, 4 காண்டம் வரைக்கும் ஓல்டஸ்ட் வேர்ல்டு. அப்புறம் இது என்ன பண்றாருனாக்கா, இந்த 4 காண்டங்கள்ல பார்க்கும் பொழுது அதுல அக்னி வருணன், அப்புறம் அக்னி வருணன் வாஸ்து வர்றார். அக்னி வருணன் வாஸ்து, அப்புறம் அவர்தான் வாஸ்தோஸ்பதின்னு சொல்றது, வாஸ்து பிரம்மன் சொல்றது. வாஸ்தோஸ்பதி வாஸ்து பிரம்மன். அப்புறம் அதை தொடர்ந்து அஸ்வினி தேவர்கள், மருத் தேவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன ஆகுது? அப்ப என்ன பண்றாங்க? அப்ப பிருத்வி, அப்ப தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் வழிபாடு. அப்புறம் அதை தொடர்ந்து என்ன ஆகுது? அறிவு வளர்ச்சி பரிணாமமாகுது. உள்ள என்ன ஆகுது? பரிணாமமாகும். அப்ப என்ன உள்ள ரிசர்ச் பண்றாங்க. உள்ள ரிசர்ச் பண்ணி பார்த்து இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பார்க்கிறாங்க. பரீட்சை பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த பஞ்சபூதங்களும் இதெல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு படைத்தவன் ஒருத்தன் இருப்பாரே அப்படின்னு. அப்ப அதைய அவங்க என்ன அந்த மந்திர திருஷ்டாரையா பாக்குறாங்க. மந்திர திருஷ்டாரா, தேர் நாட் மந்திர கர்த்தாரா சொல்லி இருக்கிற ரிஷிகள் எல்லாருமே மந்திர, they are not creator of mantra, they are receiver of veda. They are not creator of veda, they are receiver of veda. மந்திரம் வேதம் இவர்களால் செய்யப்பட்டது அல்ல, இவர்களால் பார்க்கப்பட்டது, ரிசீவ் பண்ணப்பட்டது, பெறப்பட்டது. அப்ப பெறப்பட்டது அப்படின்னாக்கா எங்கேயோ இருந்து பெற்று இருக்கிறார்கள். எங்கிருந்து? அதை பரமேஸ்வரன் பகவானிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படியாக அப்ப என்ன பண்றது? இங்க இப்போ அவர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது எயுமா விஸ்வா புவனானி அப்படி பார்த்து அவர் என்ன பண்றாருனாக்கா, அப்ப இந்த சிருஷ்டி எப்படி செய்திருப்பார், இந்த சிருஷ்டி எப்படி படைக்கப்பட்டிருக்கும், இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கெல்லாம் பிதாவா இருக்கக்கூடியவர் எப்படி செய்திருப்பார். அப்போ எயுமா விஸ்வா புவனானி ஆசிஷா திரவிணமிச்சமான பரமச்சதோ வர ஆவிவேசா. ஆவிவேசா அப்படிங்கறத என்னன்னாக்கா, இதான் என்ன சொல்றதுனாக்கா பிரவேச ஸ்ருதின்னு சொல்றது. பிரவேச ஸ்ருதி இந்த வாக்கியம், இந்த ஆவிவேச அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்திற்கு ஏன்னா வேதம் பலவத் அர்த்த போதகத்துவம், பலவத் அர்த்த போதகத்துவம் வேதம். அப்ப அது என்னன்னாக்கா ஒரு சொல்லானது, இப்ப வேதம் நமக்கு தெரிந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தெரிந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தெரியுமே, அது வேதம் என்ன சொல்லணும். அப்ப நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அது சொன்னாதான் அதற்கு வேதம்னு பேர். அப்ப நமக்கு இது தெரியாது. அப்ப எது தெரியாது? சிருஷ்டி, இந்த கிரமம், இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது. சோ அதை வேதத்தின் மூலமாக, வேதம் தான் நமக்கு பிரமாணமாக இருக்கிறது. அப்போ ஒரு வேதம் சொல்லக்கூடிய ஒரு சொல், அந்த சொல் என்ன பலனை நமக்கு தருகிறது அப்படின்னு பார்க்கணும். அந்த பலனை என்ன, எந்த ஞானத்தை நமக்கு தருகிறது அப்படின்றத பார்க்கணும். இந்த ஆவிவேச அப்படின்னாக்கா பிரவேச ஸ்ருதி. பிரவேச அப்படின்னாக்கா இப்ப என்னன்னாக்கா, இந்த பாடி நம்ம சிறிய கிரியேஷன் ஆயாச்சு. இந்த கர்ப்போபனிஷத்துல பார்க்கும் பொழுது இந்த பிண்டம் என்ன ஆகுது? உருவாகி, கரு உருவாகி அப்படியே பரிணாமமாகுது. பரிணாமமாகி என்ன ஆகுது? 7th month ஜீவம் என்ன ஆகுது? ஜீவன் ஆகுது, உள்ள ஆக்டிவேட் ஆகுது. புரியுதா?
அப்ப ஸ்தூல சரீரம் மட்டும் அங்க இருக்கு. இப்ப ஹார்ட்வேர் ரெடி பண்ணிட்டோம். கம்ப்யூட்டர் கணினி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் மதர் போர்டு எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப என்ன இது கம்ப்யூட்டர் வந்து நமக்கு என்னாச்சு, மதர் சிபியு, அப்புறம் மானிட்டர், கீபோர்டு, மானிட்டர், மதர் மவுஸ் இல்லையா? இப்ப ஹார்ட்வேர் என்னாச்சு, ரெடி பண்ணியாச்சு. அப்ப அது வேலை செய்யணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் வேணும் இல்லையா? சாஃப்ட்வேர் வேணும். இப்போ ஹார்ட்வேர் ரெடி ஆயாச்சு. இந்த ஹார்ட்வேர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப என்னது, சாஃப்ட்வேர் இருந்தாதான் இது இயங்கும். அப்ப சாஃப்ட்வேர் எங்கன்னா கண் இந்திரியம், காது இந்திரியம், மூக்கு, வாயி, கை, காடு, வயிறு, ஹிருதயம் எல்லாம் உள்ள எல்லாம் பேக்டீரியா கீக்கிரியா எல்லாம் இருக்கே இல்லையா, நுரையீரல் இதெல்லாம் இயங்கணும். அது சரியா இயங்கணும். அப்ப என்ன ஆகுது, உள்ள அந்த சாஃப்ட்வேர் உள்ள வந்து வரணும். அதுதான் சூக்ஷ்ம சரீரம் சொல்றது. சாஃப்ட்வேர் சூக்ஷ்ம சரீரம். அப்ப அது என்ன பண்றது, அந்த சாஃப்ட்வேர் போட்டதுக்கு அப்புறம் எப்படி அதெல்லாம் சரியா இயங்குகிறதோ அது மாதிரி இந்த ஹார்ட்வேர் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஹார்ட்வேர் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நாம என்ன பண்ணுவோம், சாஃப்ட்வேர் உள்ள போடுவோம். அது மாதிரி பகவான் என்ன பண்றாரு, இங்க இந்த சரீரத்தை ஹார்ட்வேர் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த எல்லா மதர் போர்டு ப்ராசஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் ஏஎம்பி எல்லாம் போட்டு மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது, உள்ள சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றோம். அந்த மாதிரி இங்க பகவான் என்ன பண்றாரு, இந்த ஹார்ட்வேர் பாடி எல்லாம் 7 மந்த்துக்கு பொழுது இட் வில் பி கம்ப்ளீட் ஆகும். இந்த பாடி உறுப்புகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். அப்ப என்ன பண்ணோம், நாம பகவான் என்ன பண்றாரு, சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றாரு. அப்ப என்ன ஆகுதுனாக்கா அந்த ஜீவன் உள்ள என்றால் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், நீ முன்னாடி அதை என்னென்ன பதிவு செய்திருக்கிறையோ அது எந்த மாதிரி இயங்கணும் அப்படின்னு அவரு அங்க பண்ணி வச்சிருப்பாரு. அவரு அது பெரிய ஒரு கேங் இருந்து என்னமோ பண்ணுவான், கோரலு, கீரலு, A+, Q+ எல்லாம் போட்டு பண்ணுவான். அந்த மாதிரி இவர் ஆசாமி இருக்கிறார் சித்திரகுப்தர். அவரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி இந்த எப்படி உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நம்ம கேட்கறா, எனக்கு இந்த மாதிரி இருந்தா போறீங்க இப்படி வேணும் நம்ம கேட்கிறோம் சாஃப்ட்வேர். அந்த மாதிரி ஒரு பண்ணி கொடுக்குறாரு. அவரு ஒரு சித்திரகுப்தர் என்ன பண்ணுவார், அவரு ஒரு ஐடி பார்க் வச்சிருப்பாரு. அவரு ஐடி பார்க் வச்சிருப்பார். எல்லாத்தையும் கூட தொடங்கி ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த ஆசாமியா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் போடு, இவருக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் போடு, இப்படி போட்டு எல்லாம். அப்ப என்ன, அது கர்ம வினைகளின் படி அந்த ஐடி பார்க்க வேலை செய்யும். இவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அப்படியா இவனுக்கு இந்த மாதிரி போடு, இவனுக்கு இந்த மாதிரி போடும். இவன் போன வாட்டி அடுத்து மூக்க வர அடுத்தானே, சரி இவன் மூக்க சப்பையா வச்சு அனுப்பிச்சுட அப்படிப்பாரு. அவ அடுத்து கூட அவன் கண்ணை குத்துனானே, அப்படியா அப்ப இந்த கண்ணை மட்டும் லைட்டா இது பண்ணி அனுப்பிச்சுடு. அப்ப என்னன்னாக்கா, டேய் வந்து அந்த கையை வெட்டினாட்டா அவனோட ஜென்மத்துல, இந்த என்ன பண்ணுது, அப்ப அவனை கையெல்லாம் போட்டுடுப்போ அப்படின்னு. அப்ப இந்த சாஃப்ட்வேர் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது. அது இதெல்லாம் எதனால வருது, கர்ம வினைகளின் அடிப்படையில். அந்த மாதிரி என்ன ஆகுது, இங்க ஜீவன் என்றாக பிரவேசம். அப்ப பிரவேசம் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது, அது ஆக்டிவேட் ஆகுது. உடனே என்ன ஆகுது, உள்ள ஜீவனுக்கு ஆஹா எத்தனையோ ஜென்மங்கள் இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்துட்டுமே. கர்ப்ப கிரகம் அது அந்த கர்ப்ப கிரகத்துல போய் உட்கார்ந்த அப்புறம் தான் ஆஹா எப்படியே கும்முடி இருட்டா இருக்கு, ஒரு லைட் இல்ல இல்லையா, எத்தனை அது உள்ள இருந்து அந்த சிசு என்ன பண்றது, அவஸ்தப்படுறதா. அந்த சிசு என்ன பண்ணுது, அவஸ்தப்படுது. அவஸ்தப்பட்டு என்ன ஆகுது, 9வது மாதத்துல அது என்ன ஆகுது, அந்த ப்ராசஸ் அந்த நீதிக்கு உட்பட்டு சில நேரத்துல அது என்ன பண்ணும், இறைவா இனி ஒரு ஜென்மம் இனிமேல் இந்த மாதிரி கருப்பை நான் புகாத வண்ணம் செய்ய வேண்டும், நான் இனிமேல் வர வேண்டும், இந்த ஜென்மமாவது இனி எனக்கு நல்ல ஜென்மமா இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பத்தோட என்ன பண்றதுனாக்கா இந்த கர்ப்பத்திலிருந்தே வெளியில வந்தது அப்படியே டாய்னு ஒரு ரவுண்ட் அப் ஆயிடுது மாயா. புரியுதா, அந்த அவித்தியை வந்து டக்குன்னு கவர் ஆயிடுது. அப்ப என்ன ஆகுனாக்கா அதெல்லாம் டோட்டலா டெல்யூஷன் அப்படியே ஒண்ணு. அப்ப வெளியில வந்து என்ன, அம்மா, அப்புறம் அப்பா, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பெரியப்பா, சித்தப்பா. அப்புறம் என்ன ஆகுது, வளர வளர எவ்வளவோ ஆசைகள், எவ்வளவோ ஆசைகள். அப்புறம் என்னது, இது வந்து சில ஆசைகள் நிறைவேறும், நிறைவேற ஆசைகள், இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. அப்ப அந்த
தாக்கத்திலேயே அந்த ஓட்டத்திலேயே ஓடுது இந்த ஜீவன். அப்புறம் என்னன்னாக்கா மறுபடியும் எல்லாம் ஒவ்வொரு சுவைகளா சுவைக்கிறார், ஆனந்தப்படுகிறார் இல்லையா? அப்ப என்ன ஆகுது? அன்னபூர்ணா இருக்கு, தலைப்பாக்கட்டி இருக்கு, மாடு இருக்கு, பண்மாடு இருக்கு. ஒவ்வொரு மாடா போய் அந்த ஜீவன் என்ன பண்றது? ஆனந்த என்ஜாய்மெண்ட். இந்த என்ஜாய்மெண்ட்டை அது ஆனந்தமா அனுபவிக்கிறது இந்த ஜீவன். அப்ப என்ன ஆகுதுனாக்கா, இன்னைக்கு மாலுக்கு போகக்கூடாது. உடனே என்ன ஆகுது? சண்டை. போனாதான் எனக்கு ஆனந்தம், அங்க போனாதான் எனக்கு ஆனந்தம். நீ போவேண்டான்னு சொல்ற, அப்ப நீ எனக்கு எதிரி. ஏன் எதிரினாக்கா, என்னுடைய ஆனந்தத்துக்கு நீ தடை விதிக்கிறார். எல்லாரும் போறாங்கல்ல. ஆமா, நான் போறேன், நான் மட்டும் போக கூடாதா என்ன? அப்ப என்ன ஆகுதுனாக்கா, அப்ப என்ன அங்க எதிர்வாதம். ஏன் எதிர்வாதம் பண்ண ஆரம்பிக்கிறது? ஏன் அப்படின்னாக்கா, அப்போ சைக்காலஜிக்கலா அங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னாதான், அப்போ அவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அங்க தடை செய்கிறேன், அதனால ப்ராப்ளம் வருது. புரியுதுல்ல? அந்த மாதிரி நேரம் வரல, குருவாவது கடவுளாவது இப்படியெல்லாம் நேரம் வரும் அப்படின்னு வரும். அந்த நேரத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னாக்கா, அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு எனக்கு அது சுகத்தை தருவதாக இருக்கிறது. அதனால நான் என்ன பண்றேன்? போறேன். என்னாலும் இதேதான் எல்லாமே வாழ்க்கையில, லைஃப்ல இதுதான் ஓடிண்டே இருக்கும். அப்ப என்னன்னாக்கா, நானும் சரி, நீங்களும் சரி, எல்லோரும் சரி, இது எல்லோருக்குமே என்ன ஆகுது? இதுதான் நியதி. அப்ப என்ன, நான் ஒரு பொருளை, ஒரு விஷயத்துல, ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை, ஒரு ஏதாவது ஒரு காதுக்கோ, கண்ணுக்கோ, மூக்குக்கோ, வாயுக்கோ, என்னோட உடலுக்கு தேவைக்கு நான் அது கிடைத்தா எனக்கு ஆனந்தம், சந்தோஷம் அப்படின்னு இருக்கும் பொழுது அதை நான் அடைவதில் பிரயத்தனத்தை படுகிறேன். ஏன்னா எனக்கு அதனால்தான் எனக்கு சுகம் கிடைக்கிறது. அந்த சுகத்தின் மூலமாக நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். அதற்கு தடை வரும் பொழுது யாரா இருந்தாலும் எனக்கு அது எதிரிதான். அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, ஹூஎவர் இட் இஸ். புரியுதா? கடவுளே நின்னாலும் எதிரிதான். அதனாலதான் கசிப்பு என்ன பண்றாரு? கடவுளே வந்தாலும் அவனுக்கு எதிரிதான். நான் தான் இந்த உலகத்திற்கு ராஜா. என்னை தவிர வேற யாரும் கிடையாது. வந்துடக்கூடாது, வரவும் கூடாது, வந்துடவும் கூடாது. சோ அதற்கு வரும் பொழுது யாரா பெத்த மகனா இருந்தாலும் கொள்ளருவான். நீ இல்லப்பா, நாராயணன் தான்ப்பா ராஜா அப்படின்னா, அப்ப என்ன பண்றாரு? எனக்கு விரோதமா இருக்கா. அது பையனா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? கொல்ல துணிகிறார். அந்த மாதிரி இங்கே வாழ்க்கையிலும் நமக்கும் அப்படிதான் சில விஷயங்கள். அப்போ இந்த 5 புலன்களும் இந்த ஜீவன் என்ன பண்றது? வெளியில வந்ததே டக்குன்னு அப்ப இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்ணி இப்படி. அப்ப என்ன ஆகுது? அப்ப எல்லாம் ஒரு காலகட்டம் வந்தது. நான் ஏன் இப்படி பண்ணினேன், நான் ஏன் இப்படி செஞ்சேன், ஏன் அந்த நேரத்துல புத்தி இப்படி போச்சு, நான் என்ன கர்மம் செஞ்சனோ இப்படி வாச்சுது, என்ன கர்மம் செஞ்சனோ இப்படி நடந்து போச்சு அப்படின்னு என்ன ஆகுது? மிகப்பெரிய புலம்பல். அது மர்மர். அதுக்கு சொல்றது மர்மர். ஏதோ உள்ள மர்மர் ஓடிட்டே, ஏன் இப்படி பண்ண, இப்படி செஞ்சது, அப்படி நடந்தது, அப்படி இப்படி இது ஓடிட்டே நடக்கும். அப்ப இதுக்கு எண்டே இல்லையானாக்கா, எண்டே கிடையாது ராஜா, எண்டே கிடையாது. அப்ப எப்பதான் எண்டு கிடைக்கும்னாக்கா, அப்ப அதுக்குத்தான் கடைசியில் என்ன ஆகுது? நான் அப்படி சொன்னேனே ராஜா, நீ அப்படி வாழலையே ராஜா அப்படின்னு வேதம் சொல்லுது. அரவணைக்குது. வாடா மகனே, வாராய் மகனே தன்னை. அப்ப 60 வயசுக்கு மேல ஆயிடுது. 60 இதெல்லாம் ஒரு வழியா. அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, 60 வயசுக்கு அப்புறமா போய் வேத வேதாந்தம் எல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு அப்பவாவது ஞானம் வந்துச்சேனாக்கா, அப்பவாவது ஞானம் வந்துச்சு. அதுவும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குமானா? அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் விடுபடுது அப்படிங்கிற சாதாரண விஷயமே அல்ல. அப்ப பஞ்சிலேயே பக்குவமாக முடியுமானாக்கா, ஆய் என்ன திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாரகவர்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். அந்த மாதிரி அவ என்ன ஆனாக்கா, அதுக்கும் அவருக்கு பிராப்தம் வேணும். ஆமா. அப்போ எப்படி வெள்ளரி பழமானது தன் பக்குவத்தை பெற்று விலக்கிக் கொள்கிறது, தானாக விலகிக் கொள்கிறது, அது மாதிரி இந்த உலக வாழ்வியல்ல இருந்து தானாக விலகிக் கொள்ள வேண்டும். அதான் பக்குவம்.
அது என்ன காண்பிக்குதுனாக்கா, அந்த மந்திரம் என்ன சொல்றதுனாக்கா, நீ அந்த பக்குவத்தை பெற்ற பின்பாக நீ என்ன பண்ணுனாக்கா, உலகத்துல நீயா தானா ஒதுங்கி கொள்ள வேண்டும், விலகி கொள்ள வேண்டும். வீட்டுக்கு மருமக வந்தாச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், மாமியாரு பொறுப்பு கொடுத்துடணும், ஒதுங்கிக்கணும், தானா ஒதுங்கிக்கணும், நின்னுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், கால ஓட்டத்துல காலச்சக்கரத்துல ஒதுக்கப்படுவோம், விலக்கப்படுவோம். அப்ப ஒதுக்கப்படும் பொழுது, விலக்கப்படும் பொழுது என்ன ஆகுது, அங்க எமோஷனல் ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அப்ப என்ன, பக்குவம் வந்துடணும். மருமக வந்தாலே பக்குவம், மருமக வந்ததுக்கு அப்புறம் பக்குவம் வரக்கூடாது, வருவதற்கு முன்பே பக்குவம் வந்துடணும். மாமனாருக்கும் சரி மாமியாருக்கு என்ன பாரு பக்குவம் வரணும் அப்படின்னாக்கா, நான் இந்த வீட்டை ராஜ்ய பரிபாலனம் பண்ற, நானே அதிகாரம் மிக்கவன், இங்க நானே அதிகாரம் மிக்கவன். அதனாலதான் என்ன பண்ணுவாரு தாத்தா, அப்ப இல்ல அப்படின்னு அப்போ ரவுண்ட் சைட் பண்ண அப்படின்னா, இன்னும் என்னுடைய அதிகாரம் இந்த வீட்டுல செல்லுபடி ஆகுதா, இன்னும் இந்த வீட்டுல இந்த அதிகாரம் செல்லுபடி ஆகுதா, என்னை எல்லாரும் மதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணிக்கிறார். வீட்டுக்குள்ள ஒரு அரசியல் நானே தலைவனாக இருக்க வேண்டும், நானே மந்திரியா இருக்கணும், என்னை தவிர யாரும் அந்த பதவிக்கு வந்துடக்கூடாது. ஏன் சைக்காலஜிக்கலா அந்த மருமக வந்தா மட்டும் மாமியாருக்கு அப்படி வருது அப்படின்னாக்கா, அது இதுல எதிதான், ஏன்னா இது வந்து அவங்க அப்படி இருந்து வந்தனால. ஆமா, அது என்னன்னா சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் தான். ஏன்னா இது வரும் பொழுதே என்னன்னாக்கா, இதெல்லாம் பெரிய பக்குவம் வந்துடும், இதுல இல்லாட்டி என்னன்னா பெரிய ப்ராப்ளம். அப்படின்னா இது ஏன் அந்த மாதிரி நடக்கிறதுனாக்கா, இது எங்கே தான் என்னுடைய பதவிக்கு பங்கம் வந்துருமோ, அப்புறம் என்னுடைய அந்த மகனையும் என்னுடைய கணவனையும் இது பிரித்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் உள்ள ஓடும். அது என்ன ஓடுனாக்கா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாபாவிக தன்மை. அப்ப என்ன ஆகுனாக்கா, அது நிறைய விஷயம் இருக்கு உள்ள, அது அந்த அந்தந்த அவங்க கிட்ட கேட்டாதான் அது விஷயம் புரியும் உனக்கு. புரியுதா? அது ஏன் அப்படின்னாக்கா, அது அந்த பெண் வரும்பொழுது இந்த பெண்ணினால் என்னுடைய என்ன ஆல்மோஸ்ட் அதானே இந்த உரிமை. அப்ப என்னன்னாக்கா, உரிமையும் அதிகாரமும் எடுத்துக்கொள்வது அந்த பொருள் மீது, அது பையனா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, புரியுது இல்ல? அப்ப இந்த உரிமை வந்து நமக்கு இது வந்து நிச்சயம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல நிலையாமை தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றது, உடலே நமக்கு நிலையாமை இல்லை அப்படிங்கும்போது மற்ற பொருளை பற்றி பேச வேண்டுமா? அந்த மாதிரி நிலையாமை தன்மையை பெற்றோமே ஆனால் மட்டும்தான் இந்த இருந்து நம்ம விடுபட முடியும். அப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி வரும் பொழுது என்ன ஆகும், இங்க உள்ள ஒரு பயமானது ஏற்பட்டு விடும். அப்ப அந்த பயம் ஏற்பட முன்னாடியே நீ என்ன ஆகணும், பக்குவத்தை ஏற்படுத்தி, பயம் வருவதற்கு முன்னாடி பக்குவத்தை நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எல்லாத்துக்கும் வரும் அந்த பயம். திடீர்னு ஒருத்தர் நல்லா படிச்ச ஒருத்தர் வேலைக்கு வந்தா கம்பெனி மேனேஜர் பார்ப்பா, ஓ அடுத்தது நமக்கு இதை வருது போல இருக்கே அப்படின்னு பயம் வரத்தான் செய்யும். அப்ப என்ன ஆகுனாக்கா, அங்க போட்டிகள் ஏற்படும், பொறாமை ஏற்படும். இதுதான் துரியோதனுக்கு நடந்தது, புரியுது இல்ல? அவ காட்டிலேயே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. பஞ்சபாண்டவர்கள் அரண்மனைக்கு வந்தது என்ன ஆகுது, பொறாமை, போட்டி. எங்கே நான் அடுத்த இளவரசன் இருக்கலான்னு இருக்கும் பொழுதே ஏன் அவன் எதிர்ப்பு வருது, ஏன் அவன் வெறுப்பு வருது, பதவி, என்னுடைய பதவியை அவன் அபகரித்து விடுவானோ, என்னுடைய பதவிக்கு அவன் தடையாக இருக்கிறானே, அதனாலதான் அந்த வெறுப்பும் கோபம். புரியுதா? அப்ப என்ன ஆகுனாக்கா, என்னுடைய ஆசைக்கு அந்த பொருளானது தடை செய்கிறது, அதனால அது சீக்கிரம் முடிச்சிடணும். அதனாலதான் அந்த அப்ப அதற்காக நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன். அதனாலதான் திரௌபதி நான் இந்த அரசு அஸ்னாவரத்து மருமகளாக இருந்தாலும் நான் என்ன பண்றேன், துகில் உரியுமா அராச்சே செய்வோமா. அப்ப எப்படிப்பட்ட அந்த எண்ணமானது துரியோதனுக்குள்ள புகுந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த எண்ணம் ஏன் அவனுக்கு அப்படி வருது அப்படின்னாக்கா, என்ன ஆகுது, வளர்ப்பு சரியில்லை, வளர்ப்பும் சரியில்லை, வளர்ந்ததும் சரியில்லை. ஏன் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னாக்கா, அப்பாவினுடைய கவனிப்பு இல்லை, அம்மாவினுடைய கவனிப்பு இல்லை.
ஏன் கவனிக்க முடியல, ஏன் கவனிப்பில்லைனாக்கா அவரோ பிறவி குருடனாக இருந்து விட்டார். இங்க தேவி என்ன பண்றாங்க, காந்தாரி அவரும் தன்னுடைய கண்ணை. அப்போ ஒரு பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னாக்கா அகக்கண்ணு புறக்கண்ணு 2 கண்ணு இன்னைக்கு குழந்தைகளை திறந்து வளர்க்கணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நான் என் மகன் கடைசி 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஐயோ என் பையன் எப்படி வளர்ந்துட்டானே, எப்படி இருக்கானேனா அப்படித்தான் அவர் இருப்பார், அப்படித்தான் அவர் இருப்பார். அவர் எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு என்ன பண்ணோம், அந்த சாப்ட்வேருக்கு ஹார்ட்வேர் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அது இயக்க நம்ம ஆரம்பிக்க வேண்டும். இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு சாப்ட்வேர் போட்டுக்கிட்டு ஹேங் ஆகி நம்ம வாழ்க்கை ஹேங் ஆகி ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன, அப்பா அம்மா அப்படியே ஹேங் ஆகி நின்றுக்குவாங்க. ஏன்னா இது தேவையில்லாத சாப்ட்வேரு உள்ள பூந்துருச்சு, வைரஸே உள்ள பூந்துருச்சு. என்ன வைரஸ் உள்ள பூந்துது அப்படின்னாக்கா இன்னைக்கு லோகம் அப்படி இருக்கிறது, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப விஷயம் என்று சொல்லக்கூடிய லோக விவகார விஷயங்கள் எல்லாமே வைரஸ் மாதிரி உள்ள போய் என்ட்ராயி, அதனால என்ன ஆகும், பேரண்ட்ஸை ஹேங் பண்ணிடும். அப்ப அது நாம் என்ன பண்ணோம், ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி இங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அப்ப இங்க நம்முடைய வாழ்வியல எப்படி கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதை கட்டமைக்க வேணும் அப்படின்னாக்கா இது புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஞானத்தை, உன்னை பற்றி ஞானத்தை பெற வேண்டும். அப்ப உன்னை நீ அறிந்தாயாக உனக்கு ஒரு கேடில்லை. அப்ப என்னை நீ கேட்கையான இது உபதேசித்தேனே. அப்படி அப்ப என்னை நீ அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் அதற்கு ஒரே மார்க்கம் ஆத்ம விசாரம், வேதாந்த விசாரம். அப்ப இந்த வேதாந்த விசாரம் எப்படி அந்த ஞானத்தை பெறுவது, சிரவண மனன நிதித்தியாசனம். அப்ப சாஸ்திரம் குரு இருவரின் துணை கொண்டு சிரவண மனனம் நிதித்தியாசனம் செய்து இந்த தத்துவ ஆத்ம ஞானத்தை பெறுவதன் மூலமாக இந்த விஷயங்களில் இருந்து நாம் விடுதலை அடைகிறோம். அப்ப அந்த ஆத்ம விசாரம் எதை பற்றியதாக இருக்கிறது அப்படின்னாக்கா அப்ப இந்த ஆத்மா அப்படின்னா என்ன, இந்த பரமாத்மா அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்ப ஆத்மா பரமாத்மா விஷயத்தில் நாம் ஞானத்தை பெற வேண்டும். அப்படி இங்க நாகர காண்டத்துல அவர் என்ன பண்றாரு, பரமேஸ்வரன் இந்த பரமாத்ம தத்துவத்தை விஸ்வகர்ம ஸ்வரூபத்தை எடுத்து பேசுறார். அதுதான் ஜோதிர்மயம் சாந்தமயம் பிரதீப்தம் விஸ்வாத்மகம் விஸ்வ ஜிதன் நிரீசம். இங்க விஸ்வபரம் நிரீசம் பாடபேதம். விஸ்வபரம் விஸ்வத்திற்கெல்லாம் பரமாக இருக்கக்கூடியது. நிரீசம் நிரீஸ்வரனாக இருக்கிறார், நிர்குணனாக இருக்கிறார், நிர்குண பரபிரமமாக இருக்கிறார். அப்ப என்ன ஆகுது, 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது. அப்படிப்பட்டவர் யார்னா ஜோதிர்மயமாக இருக்கிறார். ஜோதிர்மயம்னா ஞானமயமாக இருக்கிறார். அப்ப இந்த பரபிரம்மம் எந்த தத்துவத்தை உடையதுனாக்கா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சத் அப்படின்ற சொல் எதை விளக்குகிறது அப்படின்னாக்கா அந்த பரபிரம்மம் 3 குணங்களை உடையது. சத்து சித்து ஆனந்தம், அதுவே சச்சிதானந்தம் சொல்றது. அப்ப சத்து ஞானம் அனந்தம் அப்படிங்கிற அந்த இது பரபிரம்மத்தினுடைய லட்சணம், பரபிரம்மத்துடைய லட்சணம். இப்ப இந்த லட்சணத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த லட்சணம் சத்து அப்படின்னா என்ன, திரிகால அபாத்தியம் சத்து. அப்போ சத் அப்படின்னாக்கா எந்த காலங்களிலும் மாறாதது, மாறாதது, மறையாதது, அழியாதது. அப்படி ஒரு வஸ்து 3 காலங்களில், அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த 3 காலங்களில் ஒரு வஸ்து, ஒரு பொருள் இருக்கிறது. எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல், இறப்பில்லாமல் பிறப்பில்லாமல் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம பரீட்சை பண்ணி பார்த்தோம்னா எத்தனையோ பொருள்களை பார்க்கிறோம்.
சேரு, டேபிள், மொபைல், டிவி, காரு, இந்த மாதிரி ஒரு காலத்தில் இல்ல, இன்னொரு காலம் இல்லாம போயிடும். இப்ப இருக்கு. அப்ப இறந்த காலத்துல இல்ல, நிகழ்காலத்திலும் இருக்காது. அப்ப என்ன ஆகுது? இறந்த காலம், எதிர்காலம், இரண்டு காலங்களில் அந்த வஸ்து இல்லை. அப்ப உலகத்தில் எல்லாமே அப்படிதான். அப்ப இந்த வீடு, கிரகம், நிர்மாணம் எல்லாமே, அப்ப இதெல்லாமே அழியக்கூடிய பொருள். அப்ப இதெல்லாம் அசத்து, இதெல்லாம் சத்து அல்ல, இது அசத்து. அப்ப சத்து என்ன அப்படின்னாக்கா, அப்ப மூன்று காலங்களிலும் நிலையாக இருக்காது. அப்படி ஒரு வஸ்து என்ன அந்த வஸ்து அப்படின்னு பரீட்சை பண்ணி எல்லாம் பார்த்தா என்ன, கடைசியில இந்த உடம்புல இருந்து வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறேன். காடு, பங்களா, வீடு எல்லாம் பாக்குறேன். அப்புறம் இதுல இருந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்து இங்க வர்றேன், உடம்புக்கு வர்றேன். உடம்புமே என்ன ஆகுது? அழியுது. தோன்றின மறையும், மறைதல தோன்றும். அப்ப இந்த உடல்ல வந்து நான் பாக்குறேன், இது பரீட்சை பண்ணி பாக்குறேன். இந்த உடல்ல மூன்று காலங்களிலும் அழியாத ஒரு வஸ்து இருக்கிறது. அந்த வஸ்துவை நீ அறிந்து கொள் அப்படின்னாக்கா, அப்போ இந்த வஸ்து நான் முன்னாடி இருந்தேன்னா எனக்கு தெரியல, பின்னாடி இருந்தாலும் எனக்கு தெரியல. ஆனா என்ன சொல்றோம்? பல ஜென்மங்களை நான் எடுத்திருக்கிறேன். பல ஜென்மங்களை நான் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனையோ ஜென்மங்களை நான் பார்த்துட்டேன். அப்பனா இப்போ இந்த பிரசன்ட்ல நான் என்ன பண்றேன்? குழந்தையாக வந்தேன், எவ்வள பருவம் எடுத்தேன், இளைஞனானே. அப்புறம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா முதுமையை அடைகிறேன். அப்புறம் என்ன ஆகுது? ஒரு காலத்துல இது போயிடும். அப்ப இது தோன்றியது, இது மறைந்து விடும். அப்ப இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இந்த தோற்றத்தையும் பார்க்குது, முடிவையும் பார்க்கிறது. அப்ப சின்ன வயசுல 2 வயசு, 4 வயசு, 5 வயசு, 6 வயசு இதெல்லாம் நான் பார்க்கிறேன். இந்த பார்ப்பவன் எந்த காலத்திலையும் மாறாமல் இருக்கிறேன். உடல் மாறுது, நான் பார்க்கக்கூடிய அந்த அறிவு மாறவே இல்லை. அப்ப அந்த அறிவு 3 காலங்களிலும் மாறாமல் இருக்கிறது, மாறாமல் இருக்கிறது. அந்த மாறாமல், அதை நேற்றுக்கு சொன்னேன், ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண. இந்த சரீரங்களில் 3 அவஸ்தைகளை, ஜாக்கிர, சொப்ன, சுசுப்தி அவஸ்தை. இந்த 3 அவஸ்தைகளையும் 3 சரீரங்களையும் எவன் ஒருவன் பார்க்கிறான், அது மாதிரி ஜென்ம ஜென்மாந்திரங்களை பார்த்தான். அப்ப இது எல்லாம் பார்த்தான். அப்ப இதை பார்த்ததை, இந்த உடல் மாற்றத்தை, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த உடல்ல மாறாத ஒன்று இருக்கிறது. அந்த வஸ்து என்னன்னாக்கா, அது உணர்வுமயமாக, அறிவுமயமாக இருக்கிறது. அந்த உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறேன். இந்த உடல்ல நான் எங்கே இல்லை, எல்லா பக்கமும் இருக்கிறேன். அப்படி இந்த உடல் நான் எல்லா பக்கமும் இருக்கிறேன். இந்த உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறேன். இந்த உடல் மாற்றங்களை நான் பார்க்கிறேன். அப்போ உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. பார்க்கக்கூடிய நான் மாறாமல் இருக்கிறேன். அது வளர்வதும் இல்லை, குறைவதும் இல்லை, அது அதுவாகவே இருக்கிறது. அப்படியாக இந்த பிரபஞ்சமும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்ச மாற்றத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இந்த பரபிரம்மம், பரமாத்மா மாறவே இல்லை. எப்படி அப்படின்னாக்கா, கூடஸ்த நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு. எப்படி ஒரு கொள்ளர் என்ன பண்றார்? இரும்பை காய்ச்சி அந்த பீடத்துல வச்சு அடிக்கிறார். அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த இரும்பு மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. கீழே இருக்கிற பீடம் எந்த மாற்றத்தையும் அடையல. அத்தனை அடையும் வாங்குது. அதுவும் இரும்புதான், இதுவும் இரும்புதான். ஆனா மாற்றம், இந்த அதிஷ்டானம் எந்த மாற்றத்தையும் அடைவதில்லை. அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த இரும்பு மாற்றத்தை அடைகிறது. அது மாதிரி இந்த பரபிரம்மம் வந்து எந்த மாற்றத்தையும் அடைவதில்லை. அப்ப அதுல இருந்து வியாபகமான இது இரும்புதான், அது இரும்புதான். ஆனா அதுல இருந்து வந்து அந்த இரும்பு எப்படி மாற்றத்தை அடைகிறதோ, அது வந்து அந்த பிரபஞ்சமும் மாற்றத்திற்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வந்து அந்த ஜீவாத்மாவும் மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வாங்குற அடி மாதிரி இதுவும் நிறைய அடி வாங்குது. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, கடைசியில தீயிலேயே ஞானாக்னி என்று சொல்லக்கூடிய அந்த அக்னியில பஸ்பமாக்கி கடைசியில அது என்ன ஆகுது? அந்த இரும்பிலேயே அப்படி அந்த இரும்பு ஐக்கியமாகுதோ, அது போல எப்படி ஒரு கடலில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த நீரானது மறுபடியும் அந்த கடலிலே சென்று கலங்கி ஐக்கியமாகிறதோ, அது போல
போல இந்த ஜீவாத்மா இந்த ஞானத்தை பெற்று பரமாத்மாவோடு ஐக்கியமாகி விடுகிறது. இந்த தத்துவத்தை பேசுவதே தெரிவதே ஆத்ம ஞானம் என்று சொல்வது. அதுவே நீங்க சிவஞானம்னு எடுத்துக்கலாம், விஷ்ணு ஞானம்னு எடுத்துக்கலாம், தேவி ஞானம்னு எடுத்துக்கலாம், கணபதி ஞானம்னு எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதுவே அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய லட்சணம். சத் மூன்று காலங்களிலும் எது அழியாது. அப்ப இந்த உலகமுமே அழிந்து விடும். அப்ப இந்த உலக தோற்றத்திற்கு ஆதார சக்தியாக அதிஷ்டான சக்தியாக இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி அழிவதில்லை அப்படின்னு சொல்றோம். அந்த சத்து எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா சித் சொரூபமாக இருப்பது. சித்தனை அறிவு சொரூபமாக இருக்கிறது, ஞான சொரூபமாக இருக்கிறது. அந்த ஞான சொரூபம் தான் ஜோதிர்மயம் என்று சொல்வது. அதுதான் ஞானானந்தமயம் தேவம் பஞ்சகிருத்திய பராயணம் சர்வ வியாபினம் ஈசானம் விஸ்வகர்மானம் ஆசிரயே. அது எப்படிப்பட்டதுன்னா ஞானமயமாக இருக்கிறது. அப்ப அறிவு சொரூபமாக இருக்கிறது. நான் இந்த உடல் முழுவதும் இருக்கிறேன். 3 காலங்களையும் 3 அவஸ்தைகளையும் பார்த்து கொண்டு எத்தனையோ இந்த சரீரத்தை பார்த்தாச்சு. இந்த எத்தனையோ சரீரத்தை நான் பார்த்துட்டேன். பட் சரீரத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? அறிவுமயமாக இருக்கிறேன், உணர்வுமயமாக இருக்கிறேன். அப்ப அதனுடைய பிரம்மத்தினுடைய பரம தத்துவ லட்சணம் என்னது? சத்து சித் சொரூபமாக இருக்கிறது, சத் சொரூபமாக இருக்கிறது. அப்புறம் அனந்தம். அனந்தம்னா எல்லை இல்லாமல். அனந்தம்னா எல்லை இல்லாத. இதற்கு என்று வரைமுறை இல்லை. அதனால அண்ட பிரம்மாண்ட கோடி, அண்ட பிரம்மாண்டம் முழுவதும் என்ன ஆகுது? அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதனால என்ன சொல்றேன்னாக்கா அன்லிமிட்டெட். இட் இஸ் லிமிட்லெஸ். இட் இஸ் லிமிட்லெஸ். லிமிட்டெட்னா அன்லிமிட்டெட், பட் இட் இஸ் லிமிட்லெஸ். there is no limit. இதுக்கு ஒரு எல்லையை நாம வரையறுக்கவே முடியாது. இந்த பிரபஞ்சத்துல பாக்குறோம், ஆகாசத்தை பாக்குறோம், அது எங்க போய் முடியுது அப்படின்னாக்கா தெரியாது. நாங்கள் அப்படியே உட்காந்து யோசிக்கிறோம், ஆஹா படம் மாதிரி இருக்கிறது, அந்த படம் எங்க போய் முடியுதுன்னு போய் பார்க்கலாமா அப்படின்னு சின்ன குழந்தையில அப்படியே உட்காந்து கதை பேசுறோம். நம்ம 2 பேர் போலாம், அந்த எண்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு கதை பேசுறோம். அப்படியெல்லாம் பிரயாணப்பட்டு போனதெல்லாம் உண்மை. போய் ஊர் கடைசி போனா முடிஞ்சிடும் அப்படின்னு நடப்பாங்க அப்படின்னு ஒரு கதையெல்லாம் பேசுவோம். அந்த மாதிரி கற்பனையெல்லாம் பேசி அதுக்கும் பிரயத்தனப்பட்டு போவோம், போய் பார்ப்போம், எல்லையை பார்க்கலாம். அப்புறம் எல்லை எங்க இருக்கிறது? போயிட்டே இருக்கும். இதுக்கு இதே கிடையாது. பட் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜோதிர்மயம் அது எப்படின்னாக்கா சாந்தமயம், கருணாமயம், நல்ல கருணாமூர்த்தின்னு சொல்றோம். கருணை சுரூபமாக இருக்கிறது. அது என்ன ஆகுதா? பிரதீப்தம் ஸ்வயம் பிரகாசமாக இருப்பது. ஸ்வயம் பிரகாசம்னா நான் ஸ்வயம் பிரகாசம். எப்படி இருட்டுல அந்த ஸ்வயம் ஜோதியை, ஸ்வயம் பிரகாசத்தை வைத்துதான் அந்த பரிசை நம்ம எடுக்கிறோம். அப்ப அது ஸ்வயம் பிரகாச சுரூபமாக இருக்கிறது. அப்புறம் விஸ்வாத்மகம். எப்படி இந்த ஜீவனுக்கு ஆத்மா, இந்த ஜீவனை ஆத்மா தாங்கிக் கொள்கிறதோ அது போல இந்த விஸ்வத்தை அந்த பரமாத்மா தாங்கிக் கொள்கிறார். சகலம் கலாம். சகலம் கலாம்னா இவை அனைத்தும் அந்த கலாமய ரூபமாக இருக்கிறது. நாத பிந்து ரூப கலாதீதோ நமோ நமக. இதெல்லாம் அவருடைய கலைகள். அதனால என்ன சொல்றோம்? சாந்தி அதீத கலை, சாந்தி கலை, வித்யா கலை, நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை என்று 5 கலைகள். இந்த 5 கலைகளின் மூலமாக என்ன பண்றாரு? சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுக்கிரகம், பஞ்ச கிருத்தியங்களை அவர் பண்ணுகிறார். அதனாலதான் என்ன ஞானானந்தமய தேவம் பஞ்சகிருத்திய பராயணம் சர்வ வியாபினம் ஈசானம் விஸ்வகர்மானம். அனைத்தையும் அந்த விஸ்வகர்மாவை, விஸ்வகர்ம பரபிரம்மத்தை ஆசிரித்து இருக்கிறது. அத்யந்த சூன்யம். ஆதி அந்த சூன்யம். ஆதி இல்ல, அந்தமும் இல்லை. அது தேடி போனா உனக்கு சூன்யம் தான் மிஞ்சு. இதற்கு தோற்றம் இல்லை, இதற்கு மறைவு இல்லை. அதாவது தேற்றத்திற்கு தோற்றம் என்பது கிடையாது, மறைவு என்பதும் இல்லை. எங்க தோற்றம் இல்லையா அதற்கு மறைவு இல்லை. இறப்பு இருந்தாதான் இறப்பு, தோற்றம் இருந்தாதான் அதற்கு அழிவு. அப்ப இங்க தோற்றத்துக்கு இல்லை வேதம் என்பது.
எது எது எல்லாம் இந்த தோற்றத்தில் தோன்றியதோ அவை எல்லாமே ஒரு நாள் அழியும், மறைந்தே தீரும். இது நியதிக்குட்பட்டது. அதனால வேதம் இது தோன்றியது கிடையாது. ஏன்னா வேதம் சர்வசதா காலமும் கல்பங்களும் பிரம்மாண்ட யுகந்தோறும் அது இருந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அது அதனாலதான் அதுக்கு என்ன வேதத்திற்கு அனாதி சப்த பிரம்மம் பேர். சப்த பிரம்மம், பிரம்மத்தினுடைய மூச்சு காற்றாக எண்ணத்தின் வெளிப்பாடாக அதனுடைய பிரம்மமாகவே அது வேதம் இருப்பதனால அதற்கு தோற்றம் இல்லை, அழிவும் இல்லை. அப்போ அந்த அப்படிப்பட்ட அந்த அந்த பரமாத்மாவை பரம்பொருளை ஸ்ரீ விஸ்வகர்மான அகம் நமாமி, அப்படிப்பட்ட அந்த விஸ்வகர்ம பரபிரம்மத்தை நான் வணங்குகிறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் தேவியிடம் சண்முகர் இருக்க அந்த நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். அப்புறம் அதனுடைய லட்சணங்கள்லாம் சொல்றது. இதையெல்லாம் நாம் தினந்தோறும் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அவருடைய அனுகிரகம் அந்த சகல ஐஸ்வர்யத்தை நமக்கு தரும், சகல பாவங்களையும் நமக்கு போர்க்கும், நமக்கு அந்த ஞானத்தை அது தரும். அதனால் நம்ம எதை எதையெல்லாம் தர்மத்தோடு பிரார்த்தனை செய்து இதை நம்ம பிரார்த்தனை பண்றோமோ கண்டிப்பா அது நிறைவேறும். என்னன்னாக்கா நம்ம கிளர்க்க பிடிக்கல, நம்ம என்ன பண்றோம், நேரா அல்டிமேட் பிரைம் மினிஸ்டர்கிட்டயே போயிட்டோம். அவர் ஒரு டீன சைன் மட்டும் போட்டாருன்னா அவ்வளவுதான், எல்லாம் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். அந்த மாதிரி நாம டைரக்டா என்ன பண்றோம், பரமாத்மாவிடமே நம்ம வேண்டுதல் வச்சா உடனே அப்ப என்ன காஸ்மிக் நம்முடைய சங்கல்பமான அந்த காஸ்மிக் எனர்ஜியில மிங்கில் ஆகும் பொழுது அப்ப என்ன ஆகுது, நேரா அந்த காஸ்மிக் எனர்ஜி அதை எடுத்துக்கொண்டு அது எல்லாம் பார்த்து நமக்கு நிவர்த்தி செய்ய பஞ்சபூதத்துடைய அனுகிரகம். அப்ப அது சிருஷ்டி பத்தி பேசும் பொழுது அதனுடைய சொரூபத்தை முதல்ல சொல்றாரு. நிரஞ்சனம் நிராகாரம் நிர்விகல்பம் நிரூபகம். அப்ப நிரஞ்சனம் நிராகாரம், இதற்கே எந்த ஒரு இந்த படைப்பிற்கு அது பரபிரம்மத்திற்கு என்ன எதுவும் இல்லை. அப்போ இப்ப நம்ம சொல்றோம் இந்த அதாவது இந்த சிருஷ்டியை படைத்தவன் இறைவன். அப்ப அந்த இறைவனை படைத்தவன் யாரு அப்படின்னாக்கா அவர் தனக்கென்று எந்த ஒரு விஷயத்தையும் ஆசிரியத்து எது இருக்குமோ, சுதந்திரமாக எது இருக்குமோ, தனக்குன்னு ஒரு படைப்பை அது எதிர்பார்ப்பதில்லை, தான் தானாகவே இந்த பிரபஞ்சத்தை பண்ணார் அப்படின்றத நாம அந்த சிருஷ்டி கிரமம் எப்படி என்ன, அது எப்படி அந்த சிருஷ்டியானது ஆரம்பித்து எப்படி அந்த பரபிரம்மத்தில் இருந்து அந்த மூலப்பிரகிருதி தத்துவம் அந்த மூலப்பிரகிருதி தத்துவத்திலிருந்து தத்துவரஜ தமோ குணங்கள் அந்த தமோ குணங்கள்ல இருந்து என்ன ஆகுது, அந்த சக்திகள் 3 குணங்களின் பஞ்சீகரணம் செய்யப்பட்டு மாத்ரா பூதங்கள் அபஞ்சீகிருத பூதங்கள் ஏற்பட்டு ஸ்தூல சரீரம், அதன் மூலமாக இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரங்கள் சூக்ஷ்ம பூதங்கள் முதல்ல ஏற்படுது. பிருத்வி அப்தேயு வாயு சூக்ஷ்ம பூதங்கள் ஏற்படுகிறது. சூக்ஷ்ம சரீரம் அந்த கரணம், அப்புறம் பிராணம், அப்புறம் அதனை தொடர்ந்து ஞானேந்திரியம், அதனை தொடர்ந்து அப்புறம் என்ன ஆகுது ஸ்தூல பூதங்கள், பிருத்திவி அப்பு தேய்வாய் ஸ்தூல பூதங்களும் ஸ்தூல சரீரம், அப்புறம் கர்மேந்திரியங்கள். இந்த மாதிரி இந்த பஞ்சீகரணங்கள் எல்லாம் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சமும் இந்த ஸ்தூல சரீரமும் மற்ற ஏனைய ஜீவராசிகளும் உயிர்களும் படைக்கப்பட்டன. இது விஸ்வ பிரம்ம புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டி உரைத்த அத்தியாயம்னு ஒன்று இருக்கிறது. அதுவும் மற்ற சிருஷ்டி கிரமத்தை அதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நாளைக்கு ஒப்பீடு செய்யும் பார்க்கப்படுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.